أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أيام معدودات فمن كان منكم مريضا وعلى سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين ومن تطوع خيرا فهو خير الله وأن تصوموا خير لكم وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون
இந்த வசனங்களின் பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் முன்னோருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இறையச்சமுள்ளவர் ஆகலாம். கணிக்கப்பட்ட நாட்களில் நோன்பு நோற்றுக்கொள்க. உங்களுள் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர் விடுபட்ட நோன்பை மற்ற நாட்களில் நோற்க வேண்டும். இதற்குரிய ஆற்றலை பெறாதவர்கள் பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். ஒருவர் முழுமையாக கட்டுப்பட்டு ஒரு நற்செயல் செய்வார் எனில் அது அவருக்கு நன்றே. நீங்கள் அறிவுடையவர் என்றால் நோன்பு நோற்பது உங்களுக்கு சிறந்தது. ரமலான் மாதம் திருக்குரான் அருளப்பெற்ற மாதமாகும். குரான் எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதும் நேர்வழியை தெளிவாக்கக்கூடியதும் பிரித்தறியக்கூடியதும் ஆகும். எனவே உங்களுள் அம்மாதத்தை காண்பவர் அதில் நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர் விட்டுப்போன நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்கவும். அல்லாஹ் உங்களுக்கு எளிதை விரும்புகின்றான், உங்களுக்கு கடினத்தை தர விரும்புவதில்லை. நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இந்த கட்டளையை அவன் பிறப்பித்துள்ளான். தூதரே, என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்கிறவர் என்னை அழைக்கின்ற போது நான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அவர்களும் என் கட்டளையினை ஏற்றுக்கொண்டு என்னிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அல்லாஹ் தாலாவின் அருளால் இவ்வருடம் நமக்கு ரமலான் மாதத்தை கழிக்கும் நல்வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கின்றான். நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், ரமலான் மாதத்தை அடைவது மற்றும் அதனை கழிப்பது மட்டும் போதுமானதல்ல. அல்லது அதிகாலை சஹரி உண்டுவிட்டு நோன்பு வைத்து மாலையில் இஃப்தாரி செய்து நோன்பு திறப்பது மட்டும் நோன்புகளின் நோக்கத்தை பூர்த்தி செய்வதில்லை. மாறாக இந்த நோன்புகளுடன் இந்த நோன்புகளின் காரணத்தால் அல்லாஹு தஆலா நம்முள் தூய மாறுதல்களை உருவாக்க கட்டளையிட்டுள்ளான். நோன்புகள் குறித்து அல்லாஹு தஆலா நமக்கு சில கட்டளைகளை இட்டுள்ளான். மேலும் அதன் விளைவாக அதன்படி அமல் செய்ததன் காரணத்தால் நமக்கு தனது அருகாமையை வழங்குவது மற்றும் துவா ஏற்றுக்கொள்வது போன்ற நற்செய்தியை வழங்கியுள்ளான். அவற்றுள் சில வசனங்களை நான் ஓதினேன். அல்லாஹ் தஆலா நான் ஓதிய வசனங்களில் நோன்புகளின் மகத்துவத்தின்பால் கவனமூட்டியுள்ளான். அத்தோடு இதனையும் கூறிவிட்டான், ஒருவேளை நோய் அல்லது வேறு ஏதேனும் ஆகுமான காரணம் இருந்தால் நோன்புகளில் சலுகைகளையும் பிறகு அதனை பூர்த்தி செய்யவும் கூறியுள்ளான். ஒருவர் முற்றிலும் நிறைவேற்ற முடியவில்லை எனில் நாட்பட்ட நோய் என்றால் அதற்கு பரிகாரத்தையும் கூறியுள்ளான். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டும், பிறகு நோன்பு வைக்கும் ஆற்றல் பெற்றாலும் பொருள் வசதி படைத்தவர்கள் ஃபிதியா வழங்குவது சிறந்ததாகும். பிறகு திருக்குரானின் முக்கியத்துவம் மற்றும் அது இறக்கப்பட்டதை குறித்தும் கூறி நமக்கு அதனை ஓதுவது, அதன்படி செயல்புரிவது நேர்வழி மற்றும் ஈமானை வலுவரச் செய்வதன் காரணியாகும் என கூறியுள்ளான். மேலும் அல்லாஹு தஆலாவுடன் தொடர்பு கொள்வது மற்றும் அவனால் இறக்கப்பட்ட போதனைகளை புரிந்து கொள்வதற்கும் காரணியாகும். பிறகு நமக்கு இந்த நற்செய்தியை வழங்கியுள்ளான். என்னுடைய அடியார்களுக்கு கூறிவிடு, நபியே, நான் அவர்களுக்கு அருகில் இருக்கிறேன், துவாக்களை கேட்கின்றேன், மேலும் ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தில் அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு வந்துவிடுகின்றான். அதாவது அடியார்களது துவாக்களை மிக அதிகமாக கேட்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா கூறுகிறான், நான் உங்களுடைய துவாவை கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனில் நீங்களும் என்னுடைய விஷயங்களை ஏற்று நடக்க வேண்டும், எனது கட்டளைகளின்படி செயல்புரிய வேண்டும். ரமலான் மாதத்தில் மட்டுமின்றி நிரந்தரமாக வாழ்வின் அங்கமாக்க வேண்டும்.
அந்த நன்மைகளையும் உங்களுடைய ஈமானையும் வலுப்படுத்த வேண்டும். ஆக துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் சில நிபந்தனைகள் உள்ளன. நாம் இந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப நமது துவாக்களில் அழகினை ஏற்படுத்தும் போது அல்லாஹு தஆலாவும் தனது அருகில் துவாக்களை கேட்பவனாக காண்பீர்கள். தற்போது நான் துவாக்கள் குறித்து ஹஸ்ரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில கூற்றுக்களை எடுத்துரைத்து அதன் முக்கியத்துவத்தையும் நமது செயல் நிலைமைகளை சீர்திருத்துவது பற்றியும், துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் யாவை, மேலும் அதன் தத்துவம் மற்றும் அதன் ஆழத்தை பற்றியும் அன்னார் கூறியவற்றுள் சிலவற்றை எடுத்துரைப்பேன். நம்மில் பலர் மேலோட்டமாக துவா செய்துவிட்டு அல்லாஹு தாலா நமது துவாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகின்றனர். அதாவது அல்லாஹு தாலாவிடம் நாம் ஒரு பணியை கூறினோம், அதனை அவன் ஏற்றிருக்க வேண்டும். அதாவது நஊது பில்லா, அவர்களது கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக அவர்கள் விரும்பியவற்றை கூறுவார்கள். எவ்வாறு நாடுகின்றனரோ அவ்வாறே கூறுவர். அவர்களது செயல்கள் எவ்வாறிருப்பினும் அல்லாஹு தாலா கட்டுப்பட்டு நமது விஷயங்களை கேட்க வேண்டும். அல்லாஹ் தாலா தெளிவாக கூறிவிட்டான் அவ்வாறு நடக்காது என்று. முதலில் நீங்கள் என்னுடைய விஷயங்களுக்கு அடிபணிய வேண்டும், குர்ஆனுடைய போதனைகளுக்கு ஏற்ப நடக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் நன்மைகளுடைய சூழல் உருவாகி இருக்கின்றது மற்றும் தர்சுகளுடைய தொடர் ஆரம்பமாகிவிட்டது. என்னுடைய வழிகாட்டல்களையும் கட்டளைகளையும் கவனியுங்கள், மேலும் நன்றாக கேளுங்கள், அதன்படி அமல் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய ஈமானை ஆராய்ந்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததாக உங்களுடைய ஈமான் உள்ளது என்று. ஏதேனும் கடினத்தில் சோதனை ஏற்படுகையில் ஈமான் நிலை குலைந்து விடுகின்றதா என்று பாருங்கள். எவ்வாறாயினும் இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், இதில் முதலில் அடியார்கள்தான் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். பிறகு அது தனது எல்லையை அடையும் போது அல்லாஹு தஆலாவின் கருணை மற்றும் பரிவு உணர்ச்சி பெருக்கெடுக்கின்றது, அவனுடைய அருள் உணர்ச்சி பெருக்கெடுக்கின்றது. எனவே இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்வது நமக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், துவா இஸ்லாத்தில் குறிப்பான பெருமையாகும், மேலும் முஸ்லிம்களுக்கு அது பெரும் கர்வமாகும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த துவா வாயின் வீண் பேச்சுக்களின் பெயர் அல்ல, மாறாக உள்ளம் அல்லாஹு தஆலாவின் அச்சத்தால் நிறைந்து விடுகின்றன. மேலும் துவா செய்பவரது ஆன்மா தண்ணீரை போன்று வழிந்து இறை சன்னிதானத்தில் விழுந்து விடுகின்றது. தனது பலவீனங்கள் மற்றும் நடுக்கங்களிலிருந்து ஆற்றல் மற்றும் வலிமை பெற்ற இறைவனிடமிருந்து ஆற்றல் மற்றும் வலிமை மற்றும் பாவ மன்னிப்பை நாடுகின்றது. மேலும் இது எவ்வாறான நிலை என்றால், இதை மற்றொரு வார்த்தையில் மரணம் என்று கூறலாம். இந்த நிலைமையை அடைந்துவிடும் போது ஏற்றுக்கொள்ளப்படுதலின் கதவு திறக்கப்படுகின்றது என்று நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் சிறப்பான ஆற்றல் மற்றும் அருளானது தீமைகளிலிருந்து விலகி இருப்பதில் நிலைத்திருப்பதற்கும் நன்மைகளில் நிலைத்திருப்பதற்காகவும் கிடைக்கின்றது. இந்த காரணி அனைத்தையும் விட சிறந்ததாகும். இதுதான் துவாவிற்கான வழிமுறையாகும். அல்லாஹு தஆலாவின் அருகாமையை பெறுவதற்கான வழிமுறையாகும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறையாகும். மேலும் பாவங்களிலிருந்து தூய்மை பெறுவதற்கான வழிமுறையாகும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹு தாலா நம்முடன் திருப்தி கொண்டுள்ளான் என்று எவ்வாறு அறிந்து கொள்வது என்று இன்றைய நாட்களில் பொதுவாக கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இங்கு இது பற்றி ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடிப்படை விஷயத்தை எடுத்து கூறிவிட்டார்கள். அல்லாஹு தாலாவுடன் உண்மையான தொடர்பு நிலை பெற்றுவிட்டது என்றால், மேலும் நிலையான தொடர்பாக அது இருக்கின்றது என்றால், அதற்காக மனிதன் உண்மையாக முயற்சி செய்திருக்கின்றான் என்றால், பிறகு அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு அருள் புரிவான் என்றால், தீமைகளிலிருந்து தவிர்ந்திருக்கும் உறுதிப்பாடு அவருக்கு வழங்கப்படுகின்றது. மேலும் தீமைகளிலிருந்து மனிதன் தவிர்ந்து இருப்பதோடு மட்டுமின்றி நன்மைகள் செய்யவும் நிரந்தரமான நன்மைகள் செய்வதற்குமான ஆற்றல் வழங்கப்படுகின்றது. ஒருவேளை இது இல்லை என்றால் மனிதன்
நான் இறைவனின் அருகாமையை பெற்றுவிட்டேன் என்று கூற முடியாது. மேலும் இவ்விதமாக சிந்தித்து அதன்படி செயல்படும் போதுதான் மனிதன் உண்மையான அடியானாக ஆக முடியும். மேலும் அதற்காக ரமலானில் நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். நான் கூறியது போன்று துவாவை பற்றி மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில கூற்றுக்களை உங்கள் முன் எடுத்து வைப்பேன். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது பற்றி எடுத்துரைத்தவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது உண்மையில் துவாவின் விஷயத்தில் ஒரு கிளை ஆகும். மேலும் எவர் ஒருவர் அசல் விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அவர் கிளையை புரிந்து கொள்வது கடினமானதாக ஆகிவிடுகின்றது. மேலும் ஏமாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது என்பது அடிப்படையான விஷயமாகும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதற்கு அதன் அடிப்படையை புரிந்து கொள்வதன் அவசியம் உள்ளது. ஒருவேளை அந்த அடிப்படை விஷயம் புரியவில்லை என்றால் எந்த அளவுக்கு நுணுக்கமான அதன் விளக்கங்கள் மற்றும் விரிவாக்கங்கள் எடுத்துரைக்கப்பட்டாலும் அது புரிந்து கொள்ள முடியாது. கூறுகிறார்கள், துவாவின் இவ்வகையானது ஒரு நல்லடியார் தனது இறைவனை ஈர்க்கும் தொடர்பினை அல்லது கவரும் ஒரு தொடர்பு பற்றியதாகும். அதாவது முதலில் இறைவனின் கருணை தனது அடியானை தன்வசம் ஈர்க்கின்றது. பிறகு அடியானின் உண்மையின் கவர்ந்திழுக்கும் ஆற்றலால் இறைவன் அவன் அருகில் வருகின்றான். அடியானது முயற்சி உண்மையான உள்ளத்துடன் இருக்கின்றது என்றால் இறைவன் அடியானுக்கு அருகில் வந்து விடுகின்றான். மேலும் துவாவின் நிலையில் தொடர்பு என்பது ஒரு சிறப்பான அந்தஸ்தை அடைந்து தன்னுடைய சிறப்பான அற்புதத்தை உருவாக்கி விடுகின்றது. வியத்தகு சிறப்பு தன்மைகள் வெளிப்பட்டு விடுகின்றன. ஏதாவது ஒரு சமயம் அடியான் ஒரு கடினமான சூழ்நிலையில் ஆழ்ந்து விடுகையில் இறைவன்பால் முழுவதுமான நம்பிக்கையுடன், முழு நாட்டத்துடன் மற்றும் முழு நேசம் மற்றும் முழு நன்றியுணர்வு, முழு தைரியத்துடன் குனிகின்ற பொழுது, மேலும் முழுவதுமாக விழித்தவாறு எல்லாவிதமான அலட்சியத்தின் திரைகளை கிழித்தவாறு மாய்த்தலின் களத்தில் முன்னேறி செல்லுகையில் பிறகு அவன் இறைவனின் அரியணையை காண்கின்றான். அவனுக்கு எந்த இணையுமில்லை. அப்போது அவனுடைய ஆன்மா அவனது சன்னிதானத்தில் தலை குனிகின்றது. அவனுள் வைக்கப்பட்டிருக்கும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் இறைவனை தன்வசம் இழுக்கின்றது. அடியானுக்குள்ளும் ஒரு கவர்ந்திழுக்கும் ஆற்றல் வைக்கப்பட்டுள்ளது. அது இறைவனின் அருளை தன்வசம் இழுக்கின்றது. அடியார்களுக்கு ஒரு கவர்ந்திழுக்கும் ஆற்றல் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாஹ்வின் அருளை ஈர்க்க ஆரம்பித்து விடுகின்றது. அப்போது அல்லாஹு தாலா அந்த பணி முழுமை செய்வதன்பால் கவனம் செலுத்துகின்றான். மேலும் அந்த துவாவில் தாக்கத்தை அனைத்து அடிப்படை காரணிகள் மீதும் இடுகின்றான். அந்த பணியை செய்ய தேவையான அடிப்படை காரணிகள் மற்றும் முக்கியமான விஷயங்களின் மீது அல்லாஹ் தாலா தனது தாக்கத்தை இடுகின்றான். அவற்றால் அந்த நோக்கத்தை அடைய தேவையான முக்கியமான காரணிகள் உருவாகிவிடுகின்றன. உதாரணமாக, மழையை வேண்டி துவா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு மழை பெய்வதற்கு அவசியமான இயற்கை காரணிகள் அந்த துவாவின் தாக்கத்தால் உருவாக்கப்படுகின்றன. மேலும் வறட்சிக்காக சாபம் வேண்டிய பொழுது ஆற்றல் படைத்த இறைவன் அது தொடர்பான எதிர்மறை காரணிகளை உருவாக்குகின்றான். பிறகு கூறுகிறார்கள், எந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நபிமார்களுக்காக வெளிப்பட்ட போது அவர்கள் இந்த நாட்களில் அற்புதங்களை காண்பித்தார்கள். அதன் அடிப்படை காரணி இந்த துவாவாகும். மேலும் பெரும்பாலும் துவாக்களின் தாக்கங்களால் தான் ஆற்றல் படைத்த இறைவனின் பல்வேறு வகையான இயற்கை அற்புதங்களின் காட்சியை காண்பிக்கின்றான். திருக்குரானும் பல்வேறு விதமான முன்னறிவிப்புகளால் நிரம்பி இருக்கின்றது. அது மட்டுமின்றி ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் பல முன்னறிவிப்புகள் நிறைவடைந்ததை நாம் கண்டிருக்கின்றோம். பல்வகை விஷயங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. பல நல்லடியார்களுக்கு நல்ல கனவுகள் வந்திருக்கின்றன, நிறைவடைந்தும் இருக்கின்றன. துவாக்களின் தாக்கம் வெளிப்படுகின்றன. இவ்வனைத்து விஷயங்களும் அடியான் அல்லாஹு தாலாவின் முன் உல தூய்மையுடன் குனியும் போதுதான் நிகழ்கின்றன. பிறகு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் விளக்கியவாறு கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா கூறுகின்றான்,
வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா, எவர் ஒருவர் நமது வழியில் கடினமாக முயற்சிப்பாரோ நாம் அவருக்கு நமது வழிகளை காண்பிப்போம். நமது முயற்சியானது முதலில் அடியாருடைய பொறுப்பில் உள்ளது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், இதுவே வாக்குறுதியாகும். இங்கு துவா உள்ளது, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹு தாலா இந்த வாக்குறுதி அளிக்கின்றான், நீங்கள் கடின முயற்சி செய்யுங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய வழிகளை காட்டித் தருவேன். மறுபுறம் இந்த துவாவையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றான், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு என்ற துவா இருக்கின்றது. மனிதன் இதனை கருத்தில் கொண்டு தொழுகையில் அழுது மன்றாடி துவா கேட்க வேண்டும். முன்னேற்றத்தையும் முன்னோக்கு பார்வையும் பெற்றுவிட்ட அந்த மக்களை சேர்ந்தவனாக தானும் ஆகிவிட வேண்டும். முன்னோக்கு பார்வை அற்றவனாகவும் குருடனாகவும் இவ்வுலகில் இருந்து தான் உயர்த்தப்பட்டு விடக்கூடாது என்று அவன் ஆர்வம் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், மன் கான ஃபீ ஹாதிஹி ஆமா ஃபஹுவ ஃபில் ஆகிரதி ஆமா. அதாவது இந்த உலகத்தில் குருடராக இருப்பவர் இவ்வுலகிலும் மறுமையிலும் குருடனாகவே இருப்பார். அதாவது இந்த உலக விஷயங்களில் மூழ்கி இருப்பவர் ஆன்மீக ரீதியாக குருடராக இருப்பார். எவர் அல்லாஹு தாலாவை கண்டறியவில்லையோ, துவாவின் நுணுக்கத்தை கண்டறியவில்லையோ, துவாக்களின் தாக்கத்தை கண்டறியவில்லையோ, மேலும் உலகில் மூழ்கி விடுகின்றாரோ, அவர் பிறகு மறு உலகிலும் அல்லாஹு தாலாவின் அருகாமையை பெற முடியாது. எனவே அன்னார் கூறுகிறார்கள், மறுமைக்காக இவ்வுலகில் இருந்தே ஆயத்தம் மேற்கொள்ள வேண்டும், அதற்கு ஆயத்தம் கொள்ளுங்கள். கூறுகிறார்கள், நோக்கம் என்னவென்றால் இவ்வுலகை ஆராய்வதற்கு இவ்வுலக கண்களை கொண்டு செல்ல வேண்டியுள்ளது, மறு உலகை ஆராய்வதற்கு மறு உலகத்திற்கான கண்களை கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. மறு உலகை பார்ப்பதற்கு இறை நெருக்கத்தை பெற்றவர் மறு உலகத்திற்கான கண்களையே கொண்டு செல்ல வேண்டும். மறு உலகை உணர்ந்து கொள்ள மறு உலக உணர்ச்சியை ஆயத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதனை நிறைவேற்றவில்லை என்று எண்ண முடியுமா? கூறுகிறார்கள், குருடர் என்பது ஆன்மீக ஞானத்தையும் ஆன்மீக இன்பங்களையும் உணர முடியாதவர் ஆவார். ஒரு மனிதர் முஸ்லிம்களின் வீட்டில் பிறந்துவிட்டார் என்பதன் அடிப்படையில் குருட்டுத்தனமான பின்பற்றுதலால் முஸ்லிம் என்று கூறப்படுகிறார். மறுபுறம் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களின் வீட்டில் பிறந்து கிறிஸ்தவராகிவிட்டார். இதன் காரணமாகவே இப்படிப்பட்ட நபருக்கு இறைவன், தூதர் மற்றும் திருக்குரானின் மீதும் எந்த கண்ணியமும் இருப்பதில்லை. மார்க்கத்தோடு அவர் கொள்கின்ற அன்பும் ஆட்சேபனைக்குரியது. இறைவனையும் அவனுடைய தூதரையும் இழிவுபடுத்தக்கூடியவர்களுடன் அவர் பழகுகின்றார். இதற்கு காரணம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை, அவரிடம் மார்க்கத்தின் மீதான நேசம் இல்லை என்பது மட்டும்தான். அன்பு செலுத்தக்கூடியவர் தன்னுடைய அன்பருக்கு எதிராக எந்த விஷயத்தையும் தான் விரும்புவதாக கூறமாட்டார். சுருக்கமாக, நீ பெறுவதற்கு தயாராக இருந்தால் நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். ஆக இந்த துவாவை செய்வதே அந்த நேர்வழியை பெறுவதற்கான ஒரு ஆயத்தமாகும். ஆக இன்றைய நாட்களில் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவை அதிகமாக கேளுங்கள். அல்லாஹு தஆலா நம்மை நேரான வழியில் செலுத்துவானாக. உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தி உண்மையான அடியாருக்கு, மேலும் அல்லாஹு தஆலாவின் அடியார்களுடைய உரிமையை செலுத்துபவர்களாகவும் ஆக்குவானாக. இன்றைய நாட்களில் வன்முறையாளர்கள் செய்கின்றது போன்று இருக்கக்கூடாது. அல்லாஹ் மற்றும் ரசூலின் பெயரால் அநீதி இழைத்துக் கொண்டே செல்கின்றனர். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட பணியாளர்களின் தீமையிலிருந்து எல்லோரையும் காப்பாற்றுவானாக. சில மக்கள், நாங்கள் எந்த அளவுக்கு பாவிகளாகிவிட்டோம் என்றால் அல்லாஹ் எங்களை மன்னிக்கவே மாட்டான் என்று கூறுகிறார்கள். இவ்வளவு பாவம் செய்திருப்பவர் காப்பாற்றப்படுவாரா என்று கேள்வியும் கேட்டுக்கொள்கின்றனர். மேலும் தாங்கள் மன்னிக்கப்பட மாட்டோம் என்று கூறி பாவத்தில் இன்னும் அதிகமாக மூழ்கிவிடுகின்றனர். உண்மையில் ஷைத்தான் அவர்களது உள்ளத்தில் குழப்பத்தை இடுகின்றான். இறைவனிடமிருந்து விலக்கி வைப்பதற்காக ஷைத்தான் தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்துகின்றான்.
மேலும் அப்படிப்பட்ட மக்கள் ஷைத்தானுடைய கரங்களில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஷைத்தானின் இந்த தாக்குதலை மேலும் அதிலிருந்து வெளியேறுகின்ற வழிமுறையை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். பாவம் செய்கின்றவர்கள் தங்களுடைய பாவத்தின் மிகுதியை கருத்தில் கொண்டு துவாவை விட்டு ஒருபோதும் விலகிவிடக் கூடாது. துவா மிக அதிகமாக ஆகிவிட்டது, மிக அதிகமாக பாவங்களும் ஆகிவிட்டது என்று நின்று விடாதீர்கள். கூறுகிறார்கள், துவா விஷ முறிவு ஆகும். இறுதியில் துவாக்களை கொண்டு பாவம் அவனுக்கு எவ்வளவு தீயதாக தென்படுகின்றது என்பது தெரிய வரும். பாவங்களில் இருந்து விலகுவதற்கு இதுதான் சிகிச்சையாகும். நிரந்தர எண்ணத்துடன் துவா செய்வீர்கள் என்றால் பாவமும் புதியதாகவே தென்படும். ஷைத்தான் ஓடிவிடுவான். எந்த மக்கள் தீமைகளில் மூழ்கி துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது பற்றி கவலையில் இருக்கின்றார்களோ, மேலும் பாவ மன்னிப்பின்பால் திரும்பவில்லையோ, இறுதியில் அவர்கள் நபிமார்கள் மற்றும் அவர்களுடைய தாக்கங்களில் இருந்து நிராகரிப்பவர்கள் ஆகிவிடுகிறார்கள். மார்க்கத்தில் இருந்து விலகி நாத்திகத்தின் பக்கம் சென்று விடுகிறார்கள். ஆக இஸ்லாம் பாவங்களில் மூழ்கி இருப்பவர்களுக்கும் நம்பிக்கையின் ஒளித்திரையை காண்பிக்கின்றது. மேலும் பாவங்களில் இருந்து எவ்வாறு பாவ மன்னிப்பு செய்யும் வாய்ப்பை உருவாக்குவதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் மாதத்தை அருளியுள்ளான். எனவே இந்த மாதத்தில் இருந்து நாம் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும். உஜீபு குல்ல துஆயிக என்கின்ற தன்னுடைய ஒரு இல்ஹாமை எடுத்துரைத்தவாறு ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உன்னுடைய எல்லா துவாக்களுக்கும் பதிலளிப்பேன் என்ற என்னுடைய இறைவனின் வாக்குறுதி என்னுடன் இருக்கின்றது. குல் அனைத்து என்பதன் பொருள் எதனை கேட்காமல் இருப்பதனால் தீமை ஏற்படாதோ என்பதை நான் நன்கு அறிவேன். எல்லா துவாக்களும் என்பதன் பொருள் எல்லா துவாக்கள் கேட்கப்படும் என்பதல்ல என்று நான் நன்கு அறிவேன். ஆனால் குல் என்பதற்கு எதனை கேட்காமல் இருப்பதால் தீமை ஏற்படாது என்பது பொருள்படுகின்றது. ஆனால் அல்லாஹ் ஒருவேளை சீர்திருத்தத்தை நாடுகின்றான் என்றால் அதனை மறுப்பதே அதற்குரிய ஒப்புக்கொள்ளப்படுதல் ஆகும். சில சமயங்களில் மனிதன் ஏதாவது ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்படாமல் போனதற்காக இறைவன் என்னுடைய துவாவை மறுத்துவிட்டான் என்று எண்ணுகின்றனர். மாறாக இறைவன் அவருடைய துவாவை கேட்டுவிட்டான். அந்த துவா மறுப்பின் வடிவில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவருக்கு திரை மறைவில் அதுவே சிறந்ததாகும். மேலும் அது மறுக்கப்படும். அதிலேயே நன்மை உள்ளது. மனிதன் தவறிழைப்பவராக இருக்கின்றார், தொலைநோக்கு பார்வை அற்றவனாக இருக்கின்றான். மாறாக வெளிப்படையை நம்புகிறான். எனவே அவனுடைய ஏதாவதொரு துவாவை அல்லாஹு தஆலா வெளிப்படையாக அவனுடைய நன்மைக்காக மறுத்துவிட்டால் இறைவன் எனது துவாவை கேட்கவில்லை என்று இறைவன் மீது தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. எல்லோரது துவாவையும் கேட்கின்றான். உத்ஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடம் கேளுங்கள், நான் பதிலளிப்பவனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். இதில் ரகசியம் என்னவென்றால், துவா கேட்பவருக்கு நன்மை துவா மறுப்பதில்தான் இருக்கின்றது. அதாவது துவா செய்பவருடைய நன்மை துவா கேட்கப்படாமல் இருப்பதில்தான் உள்ளது. பிறகு இதே விஷயத்தை மேலும் விளக்கி கூறியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், துவாவின் தத்துவம் யாதெனில் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வதில் நம்முடைய கணிப்பு மற்றும் நாட்டத்தை பின்பற்ற வேண்டியதில்லை. பாருங்கள், குழந்தைகள் தாய்மார்களுக்கு எவ்வளவு நேசத்திற்குரியவராக இருக்கின்றார்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் எந்தவிதமான துன்பமும் அதற்கு நேர்ந்து விடக்கூடாது என்பதே. ஆனால் குழந்தை வீணாக அடம்பிடித்தால், மேலும் அழுதவாறு கூர்மையான கத்தி அல்லது நெருப்பின் ஒளியையோ அல்லது மின்னும் கங்கையோ கேட்டால், உண்மையான நேசம் மற்றும் உண்மையான மன வேதனை இருக்கின்ற தாயாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு நெருப்பின் கங்கினை கொடுத்து அவனுடைய கைகளை பொசுக்குவாளா அல்லது கூர்மையான கத்தியை கொடுத்து கையை வெட்டச் செய்வாளா? ஒருபோதும் கிடையாது. இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே துவாவின் தத்துவமும் நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே துவாவின் தத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கூறுகிறார்கள், இவ்விஷயத்தில் நானே ஒரு அனுபவத்தை பெற்றவனாக இருக்கின்றேன். துவாவில் ஒரு பகுதி தீங்கு தரக்கூடியதாக இருந்தால் துவா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன என்பது அல்ல. அல்லாஹ்தான் நன்கு அறிபவன். அவனுக்கு மறைவானவற்றின் மீது ஞானம் இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயம் அந்த துவாவில் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக, இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் என்னுடைய அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கூறுகிறார்கள், இவ்விஷயமானது நன்கு உணர்ந்து கொள்ள முடிகின்றதா? நம்முடைய அறிவானது உறுதியானதாகவும் சரியானதாகவும் இருப்பதில்லை. பல்வேறு பணிகளை நாம் மிக மகிழ்ச்சியுடன் அருளுக்குரியதாக எண்ணியவாறு செய்கின்றோம். மேலும் நம்முடைய சிந்தனையில் அதன் விளைவு மிகவும் அருளுக்குரியதாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். ஆனால் முடிவில் ஏதாவது அதில் தீங்கு அல்லது கவலை ஒன்றிணைந்து விடுகின்றது. இதற்கு பெரும் உதாரணங்கள் இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். தினசரி தபாலில் மக்களுடைய கடிதங்கள் வருகின்றன. அவர்கள் துவா செய்கிறார்கள். மேலும் வலுக்கட்டாயமாக ஒரு பணியை செய்வதற்கு முயற்சியும் செய்கின்றார்கள். அதன் விளைவு சிறந்ததாக இருப்பதில்லை. பிறகு அல்லாஹு தாலாவை குறை கூறுகிறார்கள். நாங்கள் மிக அதிகமாக துவா செய்தோம், பெரும் சதக்கா மற்றும் நன்மைகளை செய்து இந்த பணியை ஆரம்பித்தோம், பிறகும் கூட அதன் விளைவு நல்லதாக வரவில்லை, எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று எண்ணுகிறார்கள். முதலில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் யாதெனில், துவாவை எந்த எல்லை வரை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த எல்லை வரை கொண்டு சேர்த்தவர் அல்லாஹு தஆலாவிடம் எந்த தொடர்பை நிலைநாட்டி இருக்க வேண்டுமோ அதனை நிலைநாட்டினாரா? அவ்வாறு இல்லை என்றால் பிறகு அது வாய்க்கணக்கு மட்டும்தான். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று துவாவை அதன் எல்லை வரை சென்றடைய செய்து கொண்டு சேர்த்து பிறகு அல்லாஹு தாலா அந்த பணியை ரத்து செய்துவிட்டால் அல்லது அதன் விளைவு வெளிப்படவில்லை என்றால் பிறகு மனிதனுக்கு அதில்தான் பயனுள்ளது என்பது அல்லாஹு தாலாவின் மதிநுட்பமாகும். மேலும் ஒருவேளை தவற்றின் காரணமாக அழுத்தம் கொடுத்திருந்தால் பிறகு மனிதன் அல்லாஹ்விடம் குறை கூறுவதை விட்டுவிட்டு, என்னால் தான் தவறு நேர்ந்தது, எனக்கு உரிமையில்லாத விஷயத்தில் நான் அதிக அழுத்தம் கொடுத்து விட்டேன் என்று பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டும். சில மக்கள் அல்லாஹு தஆலா இந்த துவாவை ஏற்றுக்கொள், ஒருவேளை இது சிறந்தது அல்ல என்றாலும் அதனை ஏற்றுக்கொள் என்று துவா செய்கிறார்கள். சில திருமண சம்பந்தங்களிலும் இது நடந்திருக்கின்றது. அல்லாஹ் அவருடைய துவாவை கேட்டுவிட்டான். எங்கு அவர் நிச்சயிக்க விரும்பியிருந்தாரோ அங்கு நிச்சயம் ஏற்பட்டுவிட்டது. மேலும் அதற்கு சிறிது நாட்கள் கழித்து பிரிவும் ஏற்பட்டுவிட்டது. இவ்வாறான துவாக்களை கேட்கவே கூடாது. சில சமயங்களில் அல்லாஹு தஆலா பாடம் புகட்டுவதற்காக மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அவனது சில துவாக்களை, அவருடைய உரிமை இல்லாத மேலும் அவருக்கு நன்மை பயக்காத துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் பிறகு அதன் விளைவு ஏற்படும் பொழுது பிறகு அவர் தௌபா மற்றும் பாவ மன்னிப்பு செய்கின்றார். கூறுகின்றார்கள், எவ்வாறு இருப்பினும் மனிதனுடைய விருப்பங்கள் அனைத்தும் சரியானவை என்று கருத முடியாது. ஏனென்றால் மனிதன் மறதி மற்றும் பிழையின் ஒருமித்த உருவமாவான். மனிதனிடம் தவறுகள் ஏற்படுகின்றன, ஏற்படவும் வேண்டும். சில விருப்பங்கள் தீங்கு விளைவிப்பதாக இருக்கின்றன. மேலும் அல்லாஹு தாலா அதனை ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய கருணையின் நிலைக்கு புறம்பான விஷயமாகும். சில விருப்பங்கள் தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலாவின் சரியான அன்பிற்குரிய அடியாராக இருந்தால் அல்லாஹு தஆலா பிறகு அந்த துவாவை அவருக்காக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் இவ்விஷயம் அவனது கருணையின் விதிக்கு புறம்பானதாகும். தன்னுடைய அன்பிற்குரியவர்களுக்கு ஒருபோதும் இவ்வாறான இழப்பை ஏற்படுத்த விரும்புவதில்லை. கூறுகிறார்கள், இது உண்மையான மற்றும் உறுதியான விஷயமாகும். அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுடைய துவாவை கேட்கின்றான், மேலும் துவாக்களை ஒப்புக்கொள்கின்றான். ஆனால் எல்லா துவாக்களையும் அல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அல்ல. ஏனென்றால் ஆத்ம உணர்ச்சி பெருக்கின் காரணமாக மனிதன் விளைவுகளை பார்ப்பதில்லை. அவன் துவா செய்கின்றான், அதன் விளைவுகள் என்ன என்ற கவலை ஏற்படுவதில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா உண்மையில் நன்மையை நாடக்கூடியவனாகவும் முடிவினை அறிந்தவனாகவும் இருக்கின்றான்.
அந்த தீங்குகளை மேலும் தீய விளைவுகளை கருத்தில் கொண்டு அவர்களுடைய துவாக்களை ஒப்புக்கொள்ளப்படுதலின் கீழ் அதனை துவா கேட்பவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதனை ரத்து செய்கின்றான். மேலும் துவா ரத்து செய்யப்படுவது அவருக்கு துவா ஒப்புக்கொள்ளப்படுவதாகும். தனக்கு நெருக்கமானவர்களுடன் இறைவனது நடைமுறை இதுவே. ஆக எந்த துவாக்களினால் மனிதன் விபத்துகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றானோ அல்லாஹு தாலா அவற்றை ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் தீங்கு விளைவிக்கக்கூடிய துவாக்களை ரத்து செய்து அதனை ஏற்றுக்கொள்கின்றான். கூறுகிறார்கள், முன்னர் கூறியது போன்று எனக்கு இந்த இல்ஹாம் அடிக்கடி வருகை தந்திருக்கின்றது. உஜீபு குல்ல துஆயிக. வேறு வார்த்தைகளில் இவ்வாறு கூறலாம், அதாவது துவாவின் ஆன்மா அதில் நன்மை மற்றும் பயன் இருக்குமே என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கான விளக்கமாக அன்னார் கூறுகிறார்கள், எந்த துவா நன்மை பயக்கக்கூடியதோ அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. கூறினார்கள், நான் எனது உள்ளத்தில் இந்த சிந்தனையை பெறும்பொழுது என்னுடைய ஆன்மா மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுகின்றது. எனக்கு முதலில் இந்த இல்ஹாம் இறங்கிய போது, அதாவது சுமார் 25-30 வருடங்கள் இருக்கும், அல்லாஹு தாலா என்னை பற்றியோ அல்லது என்னுடைய அன்பர்களை பற்றியோ கேட்கப்படுகின்ற என்னுடைய துவாக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். பிறகு இவ்விஷயத்தில் கருமித்தனம் காட்டக்கூடாது என்ற சிந்தனை தோன்றியது. ஏனென்றால் இது ஒரு இறைவனின் அன்பளிப்பாகும். அல்லாஹு தாலா இறையச்சமுடையவர்களுக்கான பண்பாக கூறுகின்றான், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்களுக்கு வழங்கப்பட்டவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். நான் எனது நண்பர்களுக்காக இந்த நடைமுறையை வைத்திருக்கின்றேன். அவர்கள் நினைவூட்டினாலும் நினைவூட்டவில்லை என்றாலும், ஆபத்து குறித்து எடுத்துரைத்தாலும் கூறாவிட்டாலும், கஷ்டங்களை கூறினாலும் கூறவில்லை என்றாலும் அவர்களுடைய மார்க்க மற்றும் பௌதீக நன்மைக்காக துவா செய்கின்றேன். துவா ஒப்புக்கொள்ளப்படுவதன் நிபந்தனைகள் குறித்து விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இந்த விஷயத்தையும் உளமாற கேட்க வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் சில நிபந்தனைகள் உள்ளன. அவற்றில் சில துவா செய்பவரை பற்றியதாக இருக்கின்றது. துவா செய்விப்பதற்கு அவர் அல்லாஹு தாலாவை அஞ்சுபவராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இது மிக முக்கியமான விஷயமாகும். துவாவிற்காக கூறுபவருக்கும் இது அவசியமாகும். அவர் அல்லாஹு தாலாவின் அச்சத்தை முன்வைத்தவாறு எப்பொழுதும் அவனுடைய இருப்பின் மீது அஞ்சுபவராக இருக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா தேவையற்றவனாக இருக்கின்றான். எல்லா நேரத்திலும் இறைவனுடைய அச்சத்தை உடையவராக இருக்க வேண்டும். அவருடைய உள்ளத்தில் சாந்தியும் இறை வணக்கமும் அடையாளமாக இருக்க வேண்டும். இவை முக்கியமான விஷயங்களாகும். அமைதியையும் இறை வணக்கத்தையும் உங்களுடைய அடையாளமாக ஆக்குங்கள். இறை அச்சம் மற்றும் நல்வழியை கொண்டு இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தினால் அந்நிலையில் துவாவிற்கான ஒப்புக்கொள்ளப்படுதலின் கதவு திறக்கப்படுகின்றது. இச்சூழ்நிலை உருவாகிவிட்டது என்றால், எல்லாவிதமான நிபந்தனைகளும் முழுமையடைந்து விட்டது என்றால், அல்லாஹு தாலா பிறகு துவா ஒப்புக்கொள்ளப்படுதலின் கதவினை திறக்கின்றான். ஒருவேளை இறைவன் கோபப்படுத்தினாலோ, அவனுக்கு மாற்றமாக நடந்தாலோ, முரண்பட்டாலோ, அல்லாஹு தாலாவின் கட்டளைக்கு ஏற்ப செல்லாமல் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் மற்றும் படைப்பினங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செலுத்தவில்லை என்றால், அந்த சேட்டைகள் மற்றும் தவறுகள் துவாவின் வழியில் ஒரு தடையாகவும் ஆகிவிடுகின்றது, தடுப்பாக மாறிவிடுகின்றது, ஒரு பாறையாக நின்று விடுகின்றது. மேலும் ஒப்புக்கொள்ளப்படுதலின் கதவு அவருக்காக மூடிவிடுகின்றது. அவருக்காக ஒப்புக்கொள்ளப்படும் துவாவின் கதவுகள் மூடப்பட்டு விடுகின்றன. அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவருடைய துவாக்களும் தனக்காக யாரிடம் துவா செய்ய சொல்கிறாரோ அந்த துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. நீங்கள் என்னுடைய நண்பர்கள், எனது துவாக்களை வீண் செய்து விடாதீர்கள். அதன் வழியில் அவர்களது தகாத செயல்களால் ஏற்படும் எந்த தடையையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். ஒருவேளை செயல் சரியானதாக இல்லை என்றால் பிறகு என்னுடைய துவாக்களும் உங்களுக்காக ஒப்புக்கொள்ளப்படாது. மாறாக உங்களுடைய செயல்கள் ஒப்புக்கொள்ளப்படுதலின் வழியில் தடையாக மாறிவிடுகின்றது. பிறகு துவா ஒப்புக்கொள்ளப்படுதலில் இவ்விஷயமும் அவசியமானதாகும்.
மனிதன் தனது கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அவன் நல்ல அமல்களை செய்பவனாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை நிபந்தனையாகும். இது குறித்து முன்னரே எடுத்துரைக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், என்னுடைய கட்டளைகளுக்கு லப்பைக் என்று கூறுங்கள், என்னுடைய கட்டளைகளை செவிசாயுங்கள். அல்லாஹ் தஆலாவின் கூற்றுக்கு உறுதியான பதில் அளிப்பது, அதன்படி செயல்படுவது, இதுதான் அடிப்படை விஷயமாகும். பிறகு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான விஷயமாக எடுத்துரைத்தவாறு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எவரொருவர் நற்செயல்களால் வேலை வாங்குவதில்லையோ அவர் துவா கேட்பதில்லை, மாறாக அவர் இறைவனை சோதனையில் ஆழ்த்துகிறார் என்பது உண்மையான விஷயமாகும். எனவே துவா செய்வதற்கு முன்பு நம்முடைய எல்லா ஆற்றல்களையும் செலவிட வேண்டியது அவசியமாகும். மேலும் இதன் பொருள்தான் துவா ஆகும். முதலில் மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளில் கவனம் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் இறைவன் சீர்திருத்தத்தை கருத்தில் கொள்வது அவனுடைய பழக்கமாகும். சீர்திருத்தத்திற்கு அவசியமான விஷயங்கள் இருந்தால் உங்களுடைய நிலைமைகளை சீர்திருத்தினால் பிறகு முயற்சி செய்தால் திருத்தமும் நடைபெறும். கூறுகிறார்கள், அவன் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு வழிமுறையை உருவாக்கி விடுகின்றான். உண்மையான மனதுடன் துவா செய்யப்படுகிறது எனில் அல்லாஹ் தஆலா சீர்திருத்தத்திற்கான ஏதாவது வழியை பிறப்பித்து விடுவான். துவா செய்யப்பட்டிருக்கையில் காரணிகளின் தேவை என்ன இருக்கின்றது என்று மக்கள் இங்கு சிறிது சிந்தித்து பாருங்கள். அந்த அறிவற்றவர்கள் சிந்தியுங்கள், இதுவே ஒரு மறைவான காரணியாக இருக்கின்றது. துவா செய்வதும் மற்ற காரணிகளை உருவாக்குகின்ற ஒரு காரணியாகும். ஈயாக்க என்பது ஈயாக்க நஅபுது என்ற துவாவின் வார்த்தையாக நஷ்டம் என்ற வார்த்தைக்கு முன் இருப்பதும் கூட இந்த விஷயத்திற்கு குறிப்பான விளக்கத்தை கூறுகின்றது. நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், எங்களுடைய பணி நிறைவடைய உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். இது இவ்விஷயத்திற்கு குறிப்பான விளக்கத்தை தருகிறது. ஆக நாம் இறைவனுடைய பழக்கத்தை பார்க்கின்றோம். அவன் காரணிகளை உருவாக்கி விடுகின்றான், மனிதனுக்காக காரணிகளை உருவாக்கி விடுகின்றான். பாருங்கள், தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரையும் பசியை போக்குவதற்காக உணவினையும் காரணிகளை கொண்டே ஏற்படுத்துகிறான். வெறுமெனே தாகம் தீர்ந்து விட்டது அல்லது தண்ணீர் அவ்வாறே விண்ணிலிருந்து இறங்கிவிட்டது ஒரு மந்திரத்தை போன்று அல்லது உணவு கிடைத்துவிட்டது என்பது அல்ல. காரணிகள் உருவாகுகின்றன, அவற்றின் மூலம் தண்ணீர் கிடைக்கின்றது, உணவு கிடைக்கின்றது. ஆக இந்த காரணிகளின் தொடர் இவ்வாறு நடைபெறுகின்றது. காரணிகள் உருவாகுவது நிச்சயம் நடக்கின்றது. ஏனென்றால் இறைவனின் இந்த இரு பெயர்கள் இருக்கின்றன. கானல்லாஹு அசீசன் ஹக்கீமா. அசீஸ் என்பது எல்லா செயல்களையும் செய்வது, மேலும் ஹக்கீம் என்பது எல்லா செயல்களையும் நுணுக்கத்துடன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செய்வது ஆகும். பாருங்கள், செடி கொடிகளில் பல்வேறு விதமான சிறப்பு தன்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. சிவதை வேரை பாருங்கள், சிறிதளவே ஆயினும் வயிற்றுப்போக்கை வரவைக்கின்றது. அவ்வாறே கம்பந்தாலி செடி வயிற்றுப்போக்கை தானாகவே வரவைக்க, தாகத்தை தண்ணீரின்றி தீரச் செய்ய இறைவன் வல்லமை படைத்தவனாக இருக்கின்றான். இறைவனின் வல்லமையினால் வயிற்றை திறக்கவும் தண்ணீரின்றி தாகத்தை தீர்க்கவும் செய்ய முடியும். ஆயினும் இயற்கையின் வினோதங்களை அறிய செய்வதும் அவசியமானதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்ட அற்புதமான இயற்கையை பற்றி அறிய செய்வதும் அவசியமாகும். ஏனென்றால் எந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கின்ற இயற்கையின் அற்புதங்களை பற்றி அறியும் போது அந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ் தஆலாவின் பண்புகளை பற்றி அறிந்து அவனுடைய அருகாமையை பெறுவதற்கு ஏற்றவனாக ஆகின்றான். அறிவியலின் பல்வேறு சிறப்புகள் தெரிய வருகின்றன. மனிதனுடைய ஆன்மீக கண்கள் இவ்விஷயங்களை கண்டால், ஒரு இறை நம்பிக்கையுடைய அறிவியல் ஆராய்ச்சியாளர், அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொள்கின்ற ஆராய்ச்சியாளர் ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் ஒவ்வொரு பொருளிலும் ஆராய்ந்து பார்த்தால் அல்லாஹு தாலாவின் இருப்பிற்கான சான்று அவருக்கு கிடைக்கும். அவருடைய ஈமான் வளர்ச்சியடையும். ஆனால் நாத்திகர் அதனை இயல்பாக தோன்றியதாக கூறிவிடுகின்றார். ஆனால் இந்த இயற்கையின் அற்புதங்களை அல்லாஹு தாலாவே காண்பித்ததன் நோக்கம்
மனிதனுக்கு ஒவ்வொரு பொருளின் நோக்கத்தை பற்றியும் தெரிவிப்பதே ஆகும். கூறுகிறார்கள், தக்வாவின் வழிதனை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் தக்வாதான் ஷரியத்தின் சுருக்கமாகும். ஷரியத்தை சுருக்கமாக எடுத்துரைக்க வேண்டுமென்றால் ஷரியத்தின் அடிப்படை கரு இறையச்சம் என்பதே ஆகும். இறையச்சத்தின் பல படித்தரங்கள் உள்ளன. ஆனால் உண்மையை நாடுபவர்கள் ஆரம்ப படித்தரத்தில் இருந்து நிலைத்திருந்தவாறு உள தூய்மையுடன் அவர் கடப்பாரே எனில் அந்த வழியில் அவருடைய உண்மையின் தேட்டத்தின் காரணமாக மேன்மையான அந்தஸ்தை அவர் பெற்றுவிடுகிறார். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அதாவது அல்லாஹு தஆலா இறையச்சமுடையவர்களின் துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இது அவனது வாக்குறுதியாகும். அவனது வாக்குறுதியில் முரண்பாடு இருப்பதில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதியை மீறமாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், ஆகையால் இறையச்சம் என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்பட தவிர்க்கப்பட முடியாத நிபந்தனையாக இருக்கையில், எந்த நிபந்தனை தவிர்க்கப்பட முடியாததாக, விட்டுவிட முடியாததாக, ரத்து செய்ய முடியாததாக இருக்கின்ற போது அலட்சியமான மற்றும் வழி தவறிய ஒருவன் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவன் அறிவற்றவன் மற்றும் முட்டாள் இல்லையா? நம்முடைய ஜமாத்தின் மீது அவசியம் யாதெனில், இயன்றவரை ஒவ்வொருவரும் இறையச்சத்தின் வழியில் சென்றவாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துவாவின் அருளை பெற வேண்டும். மேலும் ஈமானிய முன்னேற்றத்தில் பங்கு பெற வேண்டும். என் மீது ஈமான் கொள்ளுங்கள், இவ்வாறு ஈமானும் அதிகரிக்கும். பிறகு ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருணையின் வகையாக எடுத்து கூறியவாறு கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், கருணை இரு வகைப்படும். ஒன்று ரஹ்மானியத், மற்றொன்று ரஹீமியத் என்று அழைக்கப்படுகின்றது. ரஹ்மானியத் என்பது எவ்வாறான அருள் என்றால், அது நம்முடைய படைப்பிற்கு முன்னதாகவே ஆரம்பமாகிவிட்டது. உதாரணமாக, அல்லாஹு தாலா ஆரம்பத்திலேயே தன்னுடைய ஞான கண்களால் கண்டு வானம், பூமி, வானத்து மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களை உருவாக்கி இருக்கின்றான். அவை அனைத்தும் நமக்கு பயன் தருகின்றனவாக இருக்கின்றன, பயனை தரவும் செய்கின்றன. இந்த பொருள்களில் இருந்தும் மனிதனே பொதுவாக பலன் பெறுகின்றான். ஆடு, மாடுகள் மற்றும் இதர விலங்குகள் மனிதனுக்கு பயன்படுகின்றனவாக இருக்கையில் தானும் அவை பலன் பெறுகின்றனவா? இவை அனைத்தும் மனிதனுடைய பலனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. அவை என்ன பலன் பெற முடியும்? பாருங்கள், பௌதிகமான முறையில் மனிதன் எவ்வாறான சுவை மிகுந்த தரம் வாய்ந்த உணவினை உண்கின்றான். தரம் வாய்ந்த இறைச்சி மனிதனுக்குரியதாகவும் எஞ்சிய துண்டுகள் மற்றும் எலும்புகள் நாய்களுக்குரியதாகவும் இருக்கின்றன. பௌதீக ரீதியாக மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற சிறப்புகள் மற்றும் இன்பங்களில் விலங்குகளும் இணைந்திருக்கின்றன. ஆனால் மனிதனுக்கு உயர் தகுதி கிடைத்திருக்கின்றது. மேலும் ஆன்மீக இன்பங்களில் விலங்குகள் சேர்க்கப்படவே இல்லை. ஆன்மீக இன்பங்கள் மனிதர்களுக்குரியது, அவற்றில் விலங்குகள் இணைக்கப்படவில்லை. இருவகையான கருணைகள் இருக்கின்றன. ஒன்று நம்முடைய இருப்பிற்கு, நம்முடைய படைப்பிற்கு முன்னதாகவே, முன்கூட்டியே, அதாவது முன்னரே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இயற்கையின் பல்வேறு விஷயங்கள் நம்முடைய பலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் நம்முடைய படைப்பின், நம்முடைய விருப்பத்தின் மற்றும் துவாக்களுக்கு முன்னதாகவே நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நாம் துவா கேட்பதற்கு முன்னரே அவை இருக்கின்றன. இவை ரஹ்மானியத்தின் அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வனைத்து விஷயங்களும் அல்லாஹு தாலாவின் ரஹ்மானியத் என்ற பண்பின் காரணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் இரண்டாவது அருள் ரஹீமியத் ஆகும். அதாவது நாம் துவா கேட்கின்ற போது அல்லாஹு தாலா வழங்குகின்றான். நாம் சிந்தித்து பார்ப்போமே என்றால் இயற்கை சட்டமானது துவாவுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. சில மக்கள் இன்றைய நாட்களில் இதனை பித்தத் என்று கருதுகிறார்கள். இறைவனுடனான நம்முடைய துவாவின் தொடர்பையும் நான் எடுத்து கூற விரும்புகின்றேன். கூறுகிறார்கள், ஒரு குழந்தை, அதாவது ஒரு மனிதன் துவாவுடன் தொடர்புடையவனாக இருக்கின்றான்.
ஒரு குழந்தை அது பசியுடன் இருக்கும்போது, பசியால் பாலுக்காக அழும்போது, கத்தும்போது தாயின் மார்பிலிருந்து பால் பீரிட்டு வருகின்றது. குழந்தை துவா என்கின்ற பெயரை கூட அறியாததாக இருக்கின்றது. ஆனால் அதன் கதறல் எங்கனம் பாலை இழுத்து கொண்டு வருகின்றது. சில சமயங்களில் தாய்மார்கள் பால் இருப்பதை உணராது இருக்கும் போதும் கூட குழந்தையின் கதறலால் பால் ஊறுகின்றது என்பது அனைவரும் அனுபவ ரீதியாக அறிந்ததே. இவ்வாறு இருக்கையில் நம்முடைய கதறல் அல்லாஹு தஆலாவின் சன்னிதானத்தில் எதனையும் இழுத்து வர முடியாதா? வருகின்றது, எல்லாம் வருகின்றது. ஆனால் கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கின்ற, அறிவாளிகளாக இருக்கின்ற, தத்துவவாதிகளாக இருக்கின்ற அவர்களால் பார்க்க முடியாது. குழந்தைக்கு தாயுடனான தொடர்பு மற்றும் உறவு பற்றி மனிதன் தனது சிந்தனையில் வைத்தவாறு அவன் துவாவின் தத்துவத்தின் மீது ஆராய்ந்தால் மிக எளிதாக அவனுக்கு விளங்கிவிடும். இரண்டாவது வகையான கருணையை இந்த போதனை நமக்கு தருகின்றது. ஒரு கருணை கேட்ட பிறகு கிடைக்கின்றது. கேட்டுக்கொண்டே இருங்கள், கிடைத்துக் கொண்டே இருக்கும். உத்ஊனி அஸ்தஜிப் லக்கும். இது வார்த்தை அளவிலானது அல்ல, மாறாக மனிதனுக்கு அத்தியாவசியமாகும். பிறகு இவ்விஷயத்தில் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து கூறுகின்றார்கள். கேட்பது மனிதனுடைய சிறப்பாகும், பதிலளிப்பது அல்லாஹு தஆலாவினுடையதாகும். எவர் இதனை உணர்ந்து கொள்ளவில்லையோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் பொய்யராவார். நான் எடுத்துரைத்த குழந்தையின் உதாரணம், அன்னார் எடுத்துரைத்த விஷயம் துவாவின் தத்துவத்தை நன்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. ரஹ்மானியத் மற்றும் ரஹீமியத் இரு வேறு விஷயங்கள் அல்ல. எனவே ஒன்றினை விட்டுவிட்டு மற்றொன்றை நாடுபவருக்கு அது கிடைக்காது. ரஹ்மானியத்தின் எதிர்பார்ப்பு யாதெனில் அது நம்மில் ரஹீமியத்தின் அருளை பெறுவதற்கான தகுதியை உருவாக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹு தஆலாவின் ரஹ்மானியத் யாதெனில் அவன் நமக்கு வழியினை காட்டிவிட்டான், பொருள்களை பற்றி கூறிவிட்டான். நமக்கு அவனிடம் கேட்க வேண்டிய பொருள்களை பற்றிய தைரியத்தை உருவாக்க வேண்டும், அதற்கான காரணிகளை உருவாக்க வேண்டும். ரஹ்மானியத் துவாவை செய்ய வைப்பதற்கும் அல்லாஹு தஆலாவின் ரஹீமியத்தை பெறுவதற்கும் ஆகும். கூறுகின்றார்கள், எவர் அவ்வாறு செய்யவில்லையோ அவர் அருளை நிராகரிப்பவராவார். ஈயாக்க நஅபுது என்பதற்கு நீ வழங்கிய வெளிப்படையான காரணிகளால் உன்னை வணங்குகின்றோம் என்று பொருளாகும். பாருங்கள், நாவு இருக்கின்றது. நாவின் உதாரணத்தை அன்னார் எடுத்து கூறினார்கள். அது நரம்புகளால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு நரம்புகள் இருக்கின்றன, உமிழ் நீர் வருகின்றது அல்லது எச்சில் இருக்கின்றது. இவை அனைத்தும் நாவின் பகுதிகளாகும். இவற்றாலேயே நாவு படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை அவ்வாறு படைக்கப்படவில்லை எனில் பேச முடியாது. ஒருவேளை நாவு வறண்டு போனால் மனிதனால் பேசவே முடியாது. அதனுடைய நரம்புகள் ஈரமானதாக இல்லாவிடில் மனிதனால் நாவை அசைக்க முடியாது. கூறுகிறார்கள், உள்ளத்தின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய நாவுகள் துஆவிற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. பிறகு எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. நாம் அதனால் பேச முடிகின்றது. ஒருவேளை நாம் நாவினால் துஆ செய்யவில்லை என்றால் அது நம்முடைய துரதிர்ஷ்டமாகும். பல்வேறு விதமான நோய்கள் இருக்கின்றன. அவை நாவில் பட்டுவிட்டால் ஒரே அடியாக நாவு செயல் இழந்து விடுகின்றது. எதுவரை என்றால் மனிதன் ஊமையாகி விடுகின்றான். இது எத்தகைய ரஹீமியத் என்ற பண்பாக இருக்கின்றது. நமக்கு நாவினை வழங்கி இருக்கின்றான். அவ்வாறே காதுகள் படைக்கப்பட்டிருக்கின்றன, நாவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கு ரஹ்மானியத்தின் வார்த்தை இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹு தாலா நாவினை வழங்கி இருக்கின்றான். அதுவும் ஒரு ரஹ்மானியத்தின் பண்பாகும். அவ்வாறு அதனை பயன்படுத்தும் வழிமுறையையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். நாம் அதனை பயன்படுத்துகின்றோம். இதுவும் ரஹீமியத்தின் பண்பாகும். அவ்வாறே காதுகளில் படைப்பில் வித்தியாசத்தில் ஏற்பட்டுவிட்டால் ஒன்றும் கேட்கவே கேட்காது. அவ்வாறே இதயத்தின் நிலையும், அதில் மன்றாடலின் நிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. சிந்திக்கும் ஆராயும் ஆற்றல் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை நோய் வந்துவிட்டால் அனைத்தும் ஏறக்குறைய வீணாகி விடுகின்றன. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பாருங்கள், அவர்களுடைய ஆற்றல்கள் எவ்வாறு வீணாகி இருக்கின்றன. எனவே இந்த இறை அருள்களை கருத்தில் கொள்ள வேண்டாமா? ஒருவேளை
அல்லாஹ்வின் அருளால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆற்றல்களை வீணாக்கிவிட்டால் சந்தேகமின்றி நாம் அருளை நிராகரிக்கின்றோம். எனவே நினைவில் கொள்ளுங்கள், ஒருவேளை நம்முடைய ஆற்றல்கள் மற்றும் பலங்களை வீணாக்கிவிட்டு துவா செய்தால் எவ்வித பலனையும் அடைய முடியாது. ஏனெனில் நாம் முதலில் நமக்கு வழங்கப்பட்டதிலிருந்து பலன் பெறவில்லை எனில் மற்றவற்றை எப்போது நமக்காக பயனுள்ளதாக ஆக்க இயலும்? இந்த உதாரணங்களை எடுத்துரைத்து அன்னார் விளக்கமாக கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலாவினால் வழங்கப்பட்ட அருள்களை கண்ணியப்படுத்துங்கள். அதன் உயர்ந்த நோக்கத்தை செயலில் கொண்டு அல்லாஹு தஆலாவிடம் அதனை சரியான முறையில் பயன்படுத்தும் ஆற்றலை கேளுங்கள். அப்போதுதான் ஒரு அடியான் உண்மையான அடிமைத்தனத்தின் உரிமையை வழங்க முடியும். அவனால் வழங்கப்பட்ட அருளுக்கு நன்றி செலுத்த முடியும். அந்த நன்றி அல்லாஹு தஆலாவின் அருள்களை ஈர்க்கிறது. மேலும் ரஹ்மானியத் எனும் பண்பினால் கிடைக்கப்பெற்ற பொருள்கள் ரஹீமியத் என்னும் பண்பிலும் பங்கு பெறுகின்றது. மேலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுதலின் காட்சியை மனிதனுக்கு காண்பிக்கின்றது. பிறகு அதனை மேலும் விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள். ஆக ஈயாக்க நஅபுது இவ்வாறு கூறுகின்றது: அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிப்பவன் உன்னுடைய முந்தைய அருளையும் நாங்கள் வீணாக்கவில்லை. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமில் மனிதன் இறைவனிடம் உண்மையான முன்னோக்கு பார்வையை பெற வேண்டி வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒருவேளை அவனுடைய அருள் மற்றும் கருணை கிடைக்கவில்லை என்றால் பலவீனமான மனிதன் எப்படிப்பட்ட இருளில் மூழ்கிவிடுவான் என்றால் அவன் துவாவை கேட்கவே முடியாது. அல்லாஹு தஆலாவின் அருளாகும். அவன்தான் அவருக்கு வழிகாட்டி என்றான். அவனே உதவியும் செய்கின்றான். இல்லாவிடில் மனிதன் பலவீனமானவனாக உலக இருளில் மூழ்கியவனாக இருக்கின்றான். அவனுக்கு துவாவிற்கான வாய்ப்பே கிடைக்க முடியாது. ஆக எப்போது வரை மனிதன் இறைவனின் ரஹ்மானியத் எனும் பண்பினால் கிடைத்த அருளில் இருந்து பலன் பெற்று துவா செய்யவில்லையோ எந்த ஒரு நல்ல விளைவும் ஏற்பட முடியாது. மனிதனுக்கு அல்லாஹு தஆலாவிடம் எப்படியும் இந்த இருளில் இருந்து வெளியேறுவதற்காக துவா கேட்க வேண்டியது இருக்கின்றது. கூறினார்கள், வெகு காலமாக ஆங்கில சட்டமுறையில் நான் இதனை கண்டிருக்கின்றேன். விவசாய கடன் பெறுவதற்காக முதலில் ஏதேனும் பொருட்களை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இது ஒரு விவசாய கடனாகும். நினைக்கிறார்கள், அதனை பெறுகிறார்கள். இங்கும் கடன் பெறுகிறார்கள், அடமானம் என்று அழைக்கிறார்கள். சிறிது தங்களுடைய பணத்தை வைக்க வேண்டியது இருக்கின்றது. இடையில் ஏதேனும் அடமானம் வைக்க வேண்டியது இருக்கின்றது. பொருள்களை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏதேனும் ஒன்றினை முன்வைக்க வேண்டியது, செயல் ரீதியாக எதையாவது முன்வைக்க வேண்டியது இருக்கின்றது. இதே போன்று இயற்கை சட்டத்தின்படி பார்த்தோம் என்றால் நமக்கு முதலில் கிடைத்தவற்றிலிருந்து நாம் என்ன உருவாகி இருக்கின்றோம், உருவாக்கி இருக்கின்றோம். நீங்கள் அறிவு படைத்தவர்கள், சுய நினைவு உடையவர்கள், கண்கள் காதுகள் கொண்டிருக்கின்றீர்களா, இல்லை மதிமயக்கத்தில் இருக்கின்றீர்களா? பிறகு துவாவை கேளுங்கள். அல்லாஹு தாலா இவற்றை வழங்கி இருக்கின்றான் என்றால் இறை அருளும் அதிகரிக்கும். இல்லாவிடில் ஒன்றுமல்லாமல் துரதிர்ஷ்டசாலியாக ஆகிவிடுவீர்கள். அருளை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் பிறகு துவாக்கள் எவ்வித பலனையும் அளிக்காது. மாறாக ஒன்றும் இன்மை மற்றும் துரதிர்ஷ்டமே மனிதனுடன் இருக்கும். எனவே நாம் இதன்பால் அதிக கவனம் செலுத்த முயற்சி செய்ய வேண்டியது இருக்கின்றது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், இயற்கை சட்டத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான உதாரணங்கள் காண கிடைக்கின்றன. மேலும் எல்லா காலகட்டத்திலும் இறைவன் உயிருள்ள உதாரணங்களை அனுப்புகின்றான். எனவேதான் அவன் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற துவாவை போதித்துள்ளான். இது இறைவனின் நாட்டமும் சட்டமும் ஆகும். இதனை எவராலும் மாற்ற இயலாது. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவில் இருந்து நம்முடைய செயல்பாடுகளை முழுமைப்படுத்த வேண்டும் என்ற போதனை கிடைக்கின்றது. நம்முடைய செயல்களை முழுமைப்படுத்த வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை உற்று நோக்கினால் தெரிய வருவதாவது, வெளிப்படையாக துவாவின் பக்கம் கட்டளையிடப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. வெளிப்படையாக துவா செய்வதற்கான கட்டளை உள்ளது. சிராத்தல் முஸ்தகீமின் நேர்வழியை பெறுவதற்கான போதனை உள்ளது. ஆனால் இது அவசியமானதாகும். இதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆனால் அதற்கு ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்பதிலிருந்து
பலன் பெறுமாறு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது என் நேரான வழியினை பெறுவதற்காக நல்ல ஆற்றல்களால் பலனடைந்தவாறு இறைவனிடம் உதவி தேட வேண்டும். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் கூறுவதாவது, நீங்கள் சிராத்துல் முஸ்தகீமை பெற வேண்டும் எனில் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கிய ஆற்றல்களில் இருந்து பலன் பெற்றவாறு அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டியுள்ளது. கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா நமக்கு உள்ளத்தின் சிந்தனைகள் மற்றும் எண்ணங்களை வெளிப்படுத்த வல்ல நாவினை வழங்கியிருக்கின்றான். பிறகு கூறுகின்றார்கள், அவ்வாறே உள்ளத்தில் மன்றாடலின் நிலையை வைத்திருக்கின்றான். சிந்திக்கும் ஆராயும் ஆற்றலை வழங்கியிருக்கின்றான். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், நாம் இந்த ஆற்றல்கள் மற்றும் திறன்களை வீணாக விட்டுவிட்டு துவா கேட்போமே எனில் அந்த துவா எவ்வித பலனையும் தராது. ஏனெனில் முதலில் வழங்கப்பட்ட அவற்றிலிருந்து பலன் பெறவில்லை எனில் மற்றவற்றிலிருந்து எவ்வாறு பலன் பெறுவர்? எனவே இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமுக்கு முன்னதாக ஈயாக்க நஅபுது கூறுகின்றது, நாங்கள் உன்னுடைய முந்தைய அருள்கள் மற்றும் ஆற்றல்களை வீணாக செயலற்றதாக விட்டுவிடவில்லை. நினைவில் கொள்ளுங்கள், ரஹீமியத்தின் சிறப்பு யாதெனில் அது ரஹீமியத்திலிருந்து அருளை பெறுவதற்கு தகுதியுடையதாக ஆக்குவதே ஆகும். எனவேதான் இறைவன் உதுஊனி அஸ்தஜிபுலக்கும் என்று கூறியதும் மென்மையான வார்த்தை அல்ல, மாறாக மனிதனுடைய மேன்மை அதனை எதிர்பார்க்கின்றது. கேட்க வேண்டியது மனிதனுடைய தன்மையாகும். மேலும் அதனை ஏற்காமல் இருந்தால் அவன் அநீதியாளன் ஆவான். அதாவது அல்லாஹ்விடம் கேட்கும் தேடல் இல்லை என்றால் அவன் அநீதி இழைக்கின்ற மனிதனாவான். துவா எப்படிப்பட்டதொரு அருள் பாலிக்கும் நிலைமை என்றால், அந்தோ எவ்வாறு நான் என் வார்த்தைகளில் அதன் இன்பத்தை, அதன் அருளை உலகத்திற்கு புரிய வைப்பேன். அதனை உணர்வதனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக, துவா என்பது அத்தியாவசியத்திற்கும் முன்பாக முக்கியமானதும் நல்ல அமல்களையும் கொள்கைகளையும் உருவாக்குவதாகும். ஏனெனில் எவர் ஒருவர் தனது நம்பிக்கையை சீர்படுத்தாமல் நல்ல அமல்களால் பலன் பெறாமல் துவா செய்வாரோ அவர் இறைவனை சோதிக்கிறார். ஆக விஷயம் யாதெனில் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் ஆனது வாழ்வின் நோக்கம் நம்முடைய செயல்களை முழுமைப்படுத்தி பிறகு சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று கூறி மேலும் தெளிவாக்கி நாம் அருள் வழங்கப்பட்ட கூட்டத்தினரின் நேர்வழியை நாடுகின்றோம். மேலும் உனது கோபத்தை பெற்ற கூட்டத்தினரிடமிருந்து எங்களை காப்பாற்றும் அவர்களுடைய தீய செயல்களின் காரணத்தினால் இறை தண்டனை வந்திறங்கியது. மேலும் லாலீன் என்று கூறி இந்த துவா போதிப்பதாவது, அவர்களிலிருந்தும் பாதுகாப்பாக வைத்து உன்னுடைய கருணைக்காக தேடி திரிவர், உன்னுடைய உதவியின்றி அலைந்து திரிவதில் இருந்தும் எங்களை காப்பாற்று. ஆக இவற்றை கருத்தில் கொண்டவாறு சூரா ஃபாத்திஹாவை ஓதும் போதும் இவ்வாறு துவா செய்ய வேண்டும். மேலும் அன்னார் துவாவில் காரணிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள், கேளுங்கள், எந்த துவாவிற்காக உதுஊனி அஸ்தஜிப்லக்கும் என்று கூறப்பட்டதோ அந்த உண்மையான ஆன்மா வேண்டும். ஒருவேளை அந்த மன்றாடலில் உண்மையான ஆன்மா இல்லையெனில் அது வீண் வார்த்தைகளே அன்றி வேறில்லை. பிறகு காரணிகளின் அவசியம் ஒன்றுமில்லையா என்று எவரேனும் கேட்டால் அது ஒரு தவறான புரிதலாகும். ஷரியத் காரணிகளை தடை செய்யவில்லை. மேலும் உண்மையில் துவா காரணி கிடையாதா அல்லது காரணி துவா கிடையாதா? காரணிகளை தேடுவது தாமாகவே ஒரு துவாவாகும். மேலும் துவா தாமாகவே மாபெரும் காரணியின் ஊற்றாகும். மனிதனின் வெளிப்படையான தோற்றம், அவனது 2 கைகள் 2 கால்கள் ஒன்று மற்றொன்று இதற்கு உதவி செய்யும் ஒரு இயற்கையான வழிகாட்டியாகும். இந்த காட்சி மனிதன் இருக்கும் போதும் பிறகு நன்மை மற்றும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்தை புரிந்து கொள்வதில் கடினத்திற்கு என்ன ஆச்சரியம் இருக்கின்றது? ஆம், நான் கூறுகின்றேன், காரணிகளை துவாவின் மூலமாக தேடுங்கள். ஒருவர் மற்றவருக்கு உதவுவது பற்றி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் உங்களுக்கு உங்களுடைய உடலுக்குள் அல்லாஹு தாலாவினால் நிலைநாட்டப்பட்ட தொடரை மற்றும் முழுமையான வழிகாட்டலின் தொடரை காண்பிக்கும் போது நீர் அதனை மறுக்கின்றீர். அல்லாஹு தாலா காரணிகளை மேலும் தெளிவுபடுத்த
உலகிற்கு விளக்க ஆற்றல் படைத்திருக்கின்றான், மேலும் படைத்தவனாவான். அவன் நாடியிருந்தால் எவ்வித உதவிகளின் அவசியமும் அந்த நபிமார்களுக்கு எஞ்சியிருந்திருக்காமல் விட்டிருக்கலாம். ஆயினும் இறைவனுக்காக யார் உதவியாளர்களாக இருக்கிறீர்கள் என்று கேட்க கட்டாயமான ஒரு சமயம் அவர்களுக்கு வருகின்றது. அவர்கள் வீடு வீடாக பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரரை போன்று குரல் கொடுத்தார்களா? இல்லை, மன் அன்சாரி இலல்லா என்று கூறுவதற்கும் ஒரு பெருமை இருக்கின்றது. அவன் உலகிற்கு காரணியின் தேவையையே கற்றுக் கொடுக்க விரும்புகின்றான். இவ்வுலக காரணிகள் நிறுவப்பட வேண்டியதும் அவசியமாகும். அது துவாவின் ஒரு பகுதியாகும். இல்லாவிடில் அல்லாஹு தஆலா மீது அவர்களுக்கு முழுமையான ஈமானை, அவனது வாக்குறுதியில் முழு நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் அறிவார்கள், அல்லாஹு தஆலாவின் வாக்குறுதி நிச்சயமாக நாம் நம்முடைய நபிமார்களுக்கு உதவி புரிவோம். மேலும் இவ்வுலக வாழ்க்கையில் யார் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்களுக்கும் இது ஒரு நிச்சயமான நிலையான வாக்குறுதியாகும் என்று கூறுகிறார்கள். நான் கூறுகிறேன், ஒருவேளை இறைவன் எவரது உள்ளத்திலும் உதவி செய்யும் சிந்தனையையே இடவில்லை என்றால் எவரும் உதவி செய்ய எவ்வாறு முன்வருவார்? ஆக நபிமார்களுக்கும் காரணிகளின் தேவை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலாவின் முன் கூறுகின்றார்கள். மேலும் பிறகு அல்லாஹ் அவர்களுக்காக காரணிகளை ஏற்படுத்துகின்றான், மக்களுடைய உள்ளத்தில் விடுகின்றான். அவர்களுடைய பணிகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல சுல்தானே நசீரை உருவாக்குகின்றான். துவாவை பற்றி கூறுகையில் தொழுகையின் நோக்கம் மற்றும் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். தொழுகையின் முக்கிய நோக்கம் மற்றும் மூலதனம் இதுவாகவே இருக்கின்றது. மேலும் துவா கேட்பது அல்லாஹு தஆலாவின் இயற்கை சட்டத்திற்கு ஏற்பவே ஆகும். உதாரணமாக நாம் பொதுவாக பார்க்கின்றோம், குழந்தை அழும்போது மேலும் தேவையை வெளிப்படுத்தும் போது தாய் எவ்வாறு நிம்மதியற்றவளாக அதற்கு பாலூட்டுகிறாள். இறைவன் மற்றும் அடியானுக்கு இடையே இவ்வகையான ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதனை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும். மனிதன் அல்லாஹு தஆலாவின் வாசலில் விழும்போது மிகவும் பணிவுடனும் மன்றாடலுடனும் அவன் முன் தன்னுடைய நிலையை எடுத்து வைக்கும் போதும், மேலும் அவனிடம் தன்னுடைய தேவையை கேட்கும் போதும் இறை பண்பின் கருணை பெருக்கெடுக்கின்றது. இந்த நபர் மீது கருணை செய்யப்படுகின்றது. மேலும் அல்லாஹ்வின் அருளால் பாலும் ஒரு வித மன்றாடலை நாடுகின்றது. எனவேதான் அவன் முன் அழுகின்ற கண்களை காண்பிக்க வேண்டும். பிறகு சில மக்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் முன் அதனால் எவ்வித பலனும் இல்லை, இது முற்றிலும் தவறானது மற்றும் பொய்யானதுமாகும். அவ்வகையான மக்கள் அல்லாஹு தாலாவின் இருப்பு மற்றும் அவனுடைய உயிர், இயற்கை பண்புகள் மற்றும் செயல்கள் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. ஒருவேளை அவர்களிடம் உண்மையான ஈமான் இருந்தால் இவ்வாறு கூற அவர்களுக்கு தைரியம் இருந்திருக்காது. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதர் அல்லாஹு தாலாவின் முன் வந்து மேலும் உண்மையான பாவ மன்னிப்புடன் விரும்புகிறானோ அல்லாஹு தாலா எப்பொழுதும் அவர் மீது தனது அருளை வழங்குகின்றான். தன் மீது நேசம் கொண்ட அவர் மீது பார்வையை செலுத்தாத அந்த அன்பிற்குரியவர் எவரேனும் இருக்கின்றாரா? அவர் வேதனை உடையவர் மட்டுமல்ல, இல்லாவிடில் மருத்துவரும் இருக்கின்றார். இறைவன் நாடுவது நீங்கள் அவன் முன் தூய உள்ளத்துடன் வர வேண்டும் என்பதே. நிபந்தனை என்னவென்றால் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். இறைவனுக்கு முன் செல்வதற்கு ஏற்ப தூய மாறுதல்களை தன்னகத்தே உருவாக்கி காட்ட வேண்டும். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், இறைவன் மிக வினோதமான ஆற்றல்களை கொண்டிருக்கின்றான். மேலும் அவனுள் அளவற்ற அருளும் பரக்கத்துகளும் இருக்கின்றன. அவனை காண மற்றும் அடைய அன்பின் பார்வையை உருவாக்குங்கள். ஒருவேளை உண்மையான அன்பு இருந்தால் அல்லாஹு தாலா மிக அதிகமாக துவாவை கேட்பவனாவான், மேலும் உதவி செய்பவனாவான். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், மூமினுடைய அடையாளமாக இறைவன் கூறுகின்றான், يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அதாவது உன் நம்பிக்கையாளர்கள் இறைவனை நின்றவாறும் அமர்ந்தவாறும் தன்னுடைய படுக்கையில் படுத்தவாறும் நினைவு கூறுகின்றார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இறைவனின் மேன்மையான செயல் அவர்களிடம் அவர்களுக்கு தெரிய வரும்போது அவர்கள் கூறுகிறார்கள், இறைவா, நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை. அதாவது குறிப்பாக மூமின்கள் இறை படைப்பை அறிந்து உலகவாதிகளைப் போன்று ஒரே கருத்தில் இருந்து விடுவதில்லை. உதாரணமாக,
பூமியின் வடிவம் இவ்வாறு ஆகும், அதன் கோடு இவ்வாறானதாகும், மேலும் அதன் ஈர்ப்பு விசை இவ்வாறானதாகும், மேலும் சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இவ்வகையில் தொடர்பு கொண்டிருக்கின்றன என்று கூறுபவர்களாக இருக்க மாட்டார்கள். மாறாக இறைவனின் படைப்பின் மேன்மையை அறிந்து பிறகு அதன்பின் உருவாக்கியவன்பால் திரும்பி விடுகிறார்கள். மேலும் தன்னுடைய ஈமானை வலுப்பெறச் செய்கிறார்கள், அதாவது அறிவை பெற்று இறைவன் முன் குனிகிறார்கள். நான் கூறியது போன்று முன்னரும் அவர்கள் தனது ஈமானை வழிபடுகிறார்கள். மேலும் இதுதான் ஒரு மூமினின் சிறப்பான அடையாளமாகும். இதை தவிர வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழங்கி சென்ற மகத்துவமான கருவூலத்திலிருந்து சில விஷயங்களை எடுத்துரைக்கிறேன். அவற்றிலிருந்து துவாவின் முக்கியத்துவம், நுட்பம், துவாக்கள் கேட்பதன் முறை மற்றும் அதன் தத்துவம், இவை அனைத்தின் மீதும் வெளிச்சம் ஏற்படுகின்றது. நாம் அவற்றை புரிந்து கொள்பவர்களாக இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சியை உருவாக்க முடியும். இறைவனுடனான தொடர்பில் ஒரு சிறப்பான நிலையை உருவாக்க முடியும். அல்லாஹ்வின் அருளை ஈர்க்கக்கூடியவர்களாக ஆக முடியும். ஆகவே நமக்கு இந்த ரமலானில் நாம் அல்லாஹு தாலாவின் அருகாமையை பெறுவதற்காக அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஈமானில் வலிமை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். துவாவின் நுட்பம் மற்றும் தத்துவத்தை புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்களை சீர்திருத்துபவராக ஆக வேண்டும். மேலும் இவர்கள் துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்ற மக்களுள் இணைபவர்களாக ஆக வேண்டும். இந்த ரமலான் நமது அல்லாஹு தாலாவுடனான தொடர்பு மற்றும் ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக நிலையில் ஒரு புரட்சியை உருவாக்குவதாக இருக்க நம்முடைய சகோதரர்களுக்காக துவா செய்யுங்கள். மேலும் எவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றானோ அம்மக்களில் இணைபவர்களாக ஆக வேண்டும். இந்த ரமலான் நமது அல்லாஹு தாலாவுடனான தொடர்பு மற்றும் ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக நிலையில் ஒரு புரட்சியை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்களுக்காக துவா செய்யுங்கள். முன்னரும் நான் துவாவிற்காக கூறிக்கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் இருக்கின்ற ஜமாத்தின் துன்பத்தால் சூழப்பட்டு இருக்கின்ற அனைவருக்காகவும் துவா செய்யுங்கள். பாகிஸ்தானில் தினசரி ஏதேனும் சம்பவம் நிகழ்ந்து விடுகின்றது, அவர்களுக்காக குறிப்பாக துவா செய்ய வேண்டும். அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகளிலும் மீண்டும் அநேகமாக அவர்கள் மீது வழக்கு போட நினைக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களையும் பாதுகாப்பாக வைப்பானாக. மற்றவர்களுக்காக துவா செய்யும் போது நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த வழிமுறையை எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மாறாக மற்றவர்களுக்காக துவா செய்பவர்களுக்காக வானவர்கள் துவா செய்கிறார்கள். மேலும் வானவர்கள் துவாக்கள் செய்கிறார்கள் என்றால் அது பயனுள்ள ஒரு வியாபாரமே ஆகும். எனவே நாம் குறிப்பாக மற்றவர்களுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும். நமக்காக மட்டுமின்றி அவர்களுக்காகவும் நாம் துவா செய்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கு இந்த ரமலானில் குறிப்பாக நல் வாய்ப்பினை தந்தருள்வானாக. ஆமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.
اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.